நில்லுங்க, எங்க போறீங்க? கையெடு விஜி, நீ கேட்ட நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன உனக்கு தெரியணும்? ரோஜா இருக்கா நல்லா இருக்கான்றத மட்டும் தான் சொன்னீங்க. எங்க இருக்கான்னு யார் சொல்லுவா? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. அவ இருக்கா நல்லா இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன? கையெடு. முடியாதுங்க, என்னால கை எடுக்க முடியாது. ரோஜா எங்க இருக்கான்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லிட்டு அப்புறமா போங்க. இல்லனா வாங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க. விஜய், என்ன டென்ஷன் பண்ணாத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். நீங்க என்ன அடிச்சு கொன்னே போட்டாலும் சரி, ரோஜா எங்கன்னு எனக்கு தெரியாம நான் உங்களை விட மாட்டேன். இல்லனா என்னையும் கூட்டிட்டு போங்க. விஜய், எதுக்கு இப்படி பண்ற? கையெடு. யோ, டேய், நீ எங்கடா இங்க? என் வீட்டு வாசப்படியை மிதிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? எங்கயா என் ரோஜா? எது? ஓ ரோஜாவா? ஏய், அன்னைக்கு ஆதித்யா கிட்ட முட்டிக்கு முட்டி வாங்கினதுல மறந்து போச்சா? அவ்வளவுதான் உனக்கு. இந்த தடவை என் கிட்ட முட்டிக்கு முட்டி வாங்குற அளவுக்கு வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதை ஓடிரு. தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க. ரோஜா நல்லபடியா தான் இருக்கா. ஆனா டாலு எங்க இருக்கான்னு தான் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப மட்டும் என் ரோஜாமா எங்க இருக்கான்னு நீ சொல்லல, இங்க நடக்கிறதே வேற. ஏ, என்னடா பண்ணுவ? உன்னால என்ன பண்ணி கிழிக்க முடியும்? எதுக்கு என்கிட்ட வந்து சவுண்டா பேசிட்டு இருக்க? உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் பவர் தெரியாம என் முன்னாடி வந்து நின்னு பேசுறதே தப்பு. யோ, என்னையா போலீஸ்னா என்ன பயமா? சும்மா ஆளுக்கு பவர் பவர்னு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க. உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன அரெஸ்ட் பண்ணி நீ ஜெயில வச்சிருவியா? ஆதித்யாக்கு என்ன நடந்துச்சோ அதை விட கேவலமா உனக்கு நடக்க வச்சிருவேன். என் ரோஜாமா எங்கன்னு நீயா சொன்னீனா சரி, பத்திரமா வீட்டுல இருக்கட்டும்னு இங்கே விட்டுட்டு போவேன். ஒரு வேலை நானா கண்டுபிடிச்சேன், அந்த நிமிஷமே தாலி கட்டி கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவேன். பாத்துக்கோ. என்னடா மிரட்டுறியா? முதல்ல அவளை ஏன் ரோஜாமான்னு கூப்பிடுறத நிப்பாட்டு, இல்லனா உன்னை தொலைச்சிருவேன். அவ ஏன் ரோஜாமா தான், அவ ஏன் பொண்டாட்டி தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏங்க ஏங்க அப்படி பண்றீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு இருக்கா? அந்த பிள்ளைங்க காதலிச்சதை தவிர வேற என்ன பாவம் பண்ணுச்சுங்க? அவங்களை எப்படியாவது சேர்த்து வைங்க. டேய், என்னடா கண்டவங்க எல்லாம் என் வீடு தேடி வந்து என்கிட்ட நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல உங்களை எல்லாம் யார் இந்த வீட்டுக்குள்ள விட்டா? அண்ணா, நான் உங்க வீட்டுல தான் குடியிருக்கேன். ஆனா இருந்தாலும் சொல்றேன், நீங்க பண்றது ரொம்ப தப்புன்னு. டேய், நான் தப்பு பண்றேன் பண்ணல அத சொல்றதுக்கு நீ யாரு? என் வீட்டுல குடியிருக்கனா அதோட நிறுத்திக்கோ. எதுக்கு என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? இங்க பாருங்க, எல்லாருக்கும் இப்ப தெரிய வேண்டிய விஷயம் ரோஜா எங்க இருக்கான்னு தான். அதை தயவு செய்து சொல்லுங்களேன். ஏய், நான் எதுக்கடி சொல்லணும்? ஏன் தங்கச்சிய நான் பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சிருக்கேன். அதை ஏன் நான் கண்டவங்கள்ட்ட எல்லாம் சொல்லணுங்கிறேன். ஆமா, முதல்ல இவங்க எல்லாம் யாரு? என் தங்கச்சிக்கு இவங்க எல்லாம் யாருன்னு கேக்குறேன். அவ காணாம போனா இவங்களுக்கு என்ன வந்துச்சு? அவ என் பொண்டாட்டி. அவ காணாம போனா நான் கேட்கதான் செய்வேன். டேய், இன்னொரு வாட்டி அந்த வார்த்தைய சொன்ன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ராஜா, இந்த ஆள்கிட்ட பேசுறது வேஸ்ட். நீ வா, நம்ம சைட்ல இருந்து தேடி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சுக்குவோம். ஆமா மச்சான், இவர்கிட்ட எல்லாம் பேசுறது வேஸ்ட். நீ கிளம்பு, நம்ம வேற ஏதாவது வழி தேடுவோம். ஏய், உங்க 3 பேருக்கும் என் எதிர்க்க நிக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் தகுதி இல்ல. ஆனா என்னையவே மிரட்டி பேசிருக்கீங்க. உங்க 3 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். டேய் ராஜா, இப்ப கேட்டுக்கோ. என் தங்கச்சிய வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொன்னல, அதுக்காகவே உன்னை ஜெயில அடைச்சு முட்டிக்கு முட்டி தட்டி இல்லாத பொல்லாத கேஸ்ல உன் மேல போடுறா. அப்புறம் நீ இங்க தெரு ஓரத்துல பொட்டிக்கிறதானே வச்சிட்டு இருக்க. உனக்கே இவ்வளவு திமிரா? கடையை ஒண்ணும் இல்லாம சொல்லி சொல்லியா நொறுக்கிறனால பாரு. டேய் ஜோசப், என் வீட்லயே குடியிருந்துட்டு என்னையவே வந்து மிரட்டுறியா? உனக்கு வீடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. எண்ணி 1 மணி நேரத்துல இந்த வீட்டை நீங்க காலி பண்றீங்க. தம்பி, இவன் கிடக்குறான். இந்த ஆள் வீட்டுல எல்லாம் நம்மளுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க காலி பண்ணிட்டு வாங்க தம்பி. நம்ம வீடு எதுக்கு இருக்கு? நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. ராஜா, நீ வாப்பா போலாம். நம்ம வேற ஏதாவது வழி தேடுவோம். தம்பி, நீங்க கவலைப்படாம தைரியமா போங்க. உங்க 2 பேரும் காதல் உண்மையானது. கண்டிப்பா ரோஜா உங்க கிட்ட வந்து சேருவா. இந்த ஆள் கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நான் பேசி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன் தம்பி. ஜோசப், கூட்டிட்டு போப்பா. சரிக்கா. அக்கா, அப்புறம் அண்ணன் இந்த மாதிரி வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் எங்களால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நாங்க எல்லாரும் கிளம்பி செம்பாக்கா வீட்டுக்கே போறோம். அதான் மாமாவே மனம் திருந்தி வந்து கூப்பிடுறாரு. நாங்க எல்லாரும் அங்க போறோம்க்கா. சரிங்க தம்பி, உங்களோட விருப்பம். நான் அதுக்கப்புறம் சின்ன வண்டி கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லுங்க. சரிங்கக்கா. ராஜா, வா போலாம். ஹை, லாரி வருது நவுருங்க. பாம் 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 நவுருங்க. ஹை, லாரி வருது நவுருங்க. பாம் 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 நவுருங்க. இதழ், நீ சிரிக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு அழகா சிரிக்கிறடா. என்னமோ நீ சிரிக்கிறத கேக்குறதுக்கு உங்க அம்மாக்கு தான் கொடுத்து வைக்கல. இதழ் எப்படி கண்மணி கிட்ட இவ்ளோ க்ளோஸ் ஆனா? அதுவும் இன்னைக்கு காலையில தான் அவளை பாத்திருப்பா. அதுக்குள்ள இவ்ளோ க்ளோஸ் ஆயிட்டா? இதழ் இதுக்கு முன்னாடி சிரிச்சு விளையாண்டு நான் பார்த்ததே இல்ல. கண்மணியும் இதழையும் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் நல்லா சிரிச்சு விளையாடுறாங்க.
செல்ல குட்டி சிரிங்க சிரிங்க சிரிங்க. கண்மணி, கார்த்திக் எப்ப வந்தீங்க? நான் பாப்பா கூட விளையாண்டதுல உங்களை கவனிக்கவே இல்ல. பரவாயில்ல கண்மணி. இதழ்மா, அங்க பாருடி தங்கம், அப்பா கூப்பிடுறாங்க பாருங்க, அங்க பாருங்க. இதழ், நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனே தெரியல. ஆனா ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் உன்னை விடும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்ப இன்னைக்கு நீ எங்களை விட்டு போற டைம் வந்துருச்சு. இனிமே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் உன்னை பார்க்க போறேன். என்னன்னே புரியாம சிரிக்கிறல்ல. இதழ், நீ சிரிக்காத. நீ சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி. நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. உண்மையாவே பாப்பாவை விட போறோமா? ஆமா கண்மணி, மணி 4. 5 மணிக்குள்ள பாப்பாவை நான் அவங்க வீட்டுல விட்டுருக்கணும். 5 மணில ஒரு நிமிஷம் ஆனா கூட ரொம்ப கோவப்படுவா. சரி, பாப்பாவை கிளப்பிட்டு நீயும் கிளம்பு. அவங்க வீட்டுல போய் விட்டுட்டு வந்துடலாம். நான் வார்ட்ல ரவுண்ட்ஸ் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள 2 பேரும் கிளம்பி பார்க்கிங்க்கு வந்துருங்க. கார்த்திக், எதுவும் பேசாத கண்மணி. என்னால எதுவும் பேச முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. குட்டிமா, அடுத்த வாரம் நான் வர வரைக்கும் நீ எதுக்குமே அழக்கூடாது. எந்த கஷ்டமும் உனக்கு வரக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணும். அடுத்த வாரம் அப்பா உன்னை வந்து பாக்குறேன், சரியா? இதே மாதிரி எப்போதும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். கண்மணி, இந்தா பாப்பாவை பிடி. இதுக்கு மேல இங்க நின்னு அழுதே செத்துருவேன். நீ பாப்பாவை கூட்டிட்டு பார்க்கிங்க்கு வந்துரு. நான் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு பார்க்கிங்க்கு வரேன். இதழ், காலையில தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இப்ப வரைக்கும் நீ என்கிட்ட பழகுனதுல நீ போறேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்போ உன்னை பெத்த அப்பாக்கு எப்படி இருக்கும்? ச்சே, தான் பெத்த குழந்தைய வாரம் ஒரே ஒரு நாள் காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பாக்குறது, இதெல்லாம் என்ன வாழ்க்கை? ச்சே, எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு நிலத்தெல்லாம் வித்து உன்னை டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. இப்படி காலை உடைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேடி. ஒழுங்கா கிராஸ் பண்ண கூடாது ரோட்ட. நிலா, இப்ப எப்படி காலேஜ் போவ? காலேஜுக்குலாம் போகணும்னு அவசியம் இல்ல. வீட்ல இருந்தே படிச்சுக்கலாம். மெடிக்கல் லீவ் கொடுப்பாங்கடி. இருந்தாலும் வீட்ல இருந்தே படிச்சா உனக்கு என்னடி புரியும்? மத்தது ஏதாவது நான் கூட பரவாயில்ல, ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு அக்கம் பக்கத்துல கேட்டு படிச்சுக்கலாம். இது டாக்டருக்கு படிக்கிற, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். 5 வருஷம் படிக்கணும். இப்பதான் நீ முத வருஷமே ஜாயின் பண்ணிருக்கிற. அம்மா, ஆதித்யா வந்துட்டீங்களா? சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? என்னது ஆதித்யாவா? என்னடி அவன பேர் சொல்லி கூப்பிடுற? அத்தை, இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு சரியா தெரியாது அத்தை. நான் ஆதித்யா கிட்ட கேட்டேன், நான் உங்களை என்ன கூப்பிடணும்னு. அவர்தான் சொன்னாரு என்ன நீ மாமான்னு கூப்பிடணும்னு. கரெக்டா தானடி சொல்லிருக்கான் என் புள்ள. அப்புறம் மாமான்னு கூப்பிடாம ஆதித்யான்னு கூப்பிடுற? எத்த, நம்ம ஊர் பிள்ளைங்களா கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள மட்டும் தானே மாமான்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு தாண்டி சொல்றேன், மாமானே கூப்பிடு. அதான் அவர்கிட்ட சொன்னேன் அண்ணனு கூப்பிடுவானு. ஏய் லூசோடி நீ, அவனை போய் அண்ணனு கூப்பிடுற? பைத்தியக்காரி, சொல்ல வரதே புரிஞ்சுக்க மாட்டா. அட முழுசா கேளுத்த. அப்புறம் ஆதித்யா தான் சொன்னாரு என்ன நீ மாமானு கூப்பிட வேணாம் அண்ணனும் கூப்பிட வேணாம், ஆதித்யான்னு பேர் சொல்லியே கூப்பிடுன்னு சொல்லிட்டாரு. ஏய் இங்க பாரு நிலா, அதெல்லாம் முறையாதான் கூப்பிடணும். நீ மாத்தி மாத்தில கூப்பிட்டீனா அது எல்லாருக்கும் குழப்பம். நீ ஆதித்யாவை மாமானு தான் கூப்பிடணும். என்ன ஆதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அம்மா, நிலாக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிட்டுட்டோம். அவளையும் கம்பல் பண்றீங்க? ஆதி அண்ணா, டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லவே இல்லையே. கிறுக்கி, பைத்தியம் பிடிச்சிருச்சாடி உனக்கு. அவன் உனக்கு முறை பையன்டி. அவனை உன்னை மாமானு கூப்பிடு, இல்லைன்னா கழுத தொலைஞ்சு போகுது. ஆதித்யானாவது கூப்பிடு, அண்ணனு மட்டும் தயவு செஞ்சு கூப்பிடாத. எத்த, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம முறை பையனை போய் யாராவது அண்ணனு கூப்பிடுவாங்களா பைத்தியக்காரி? சரி சரி சரி, அதுக்கு எதுக்கு இப்படி க்ளோஸ் அப்ல வந்து மூஞ்ச குரங்க மாதிரி வச்சிருக்க? இப்ப என்ன உன் பையனை நான் மாமானு கூப்பிடணும் அதானே? கூப்பிட்டுட்டு போறேன், போங்க. கூப்பிடுறி, இப்பயே கூப்பிடு. ஐயோ ஆதி மாமா, ஆதித்யா மாமா, போதுமா? ஆதி, டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? நிலாவை கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போலாமா? ஆனா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ண சொல்லிருக்காங்க. அப்பாடியோ, வீட்டுக்கு போறோம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எத்த, வீட்ல என்ன சமையலு? இத்தனை நாளா ஆஸ்பத்திரியில இருந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் வீட்டுக்கு வர. சூடா கஞ்சி வச்சு குடுக்கறேன்டி, ஊறுகாய் தொட்டு சாப்பிடு. ஐயய்ய, கஞ்சி ஊறுகாயுமா? இதுக்கு நான் எங்க ஊர்லயே குடிச்சுக்குவேனே. இதுக்கு எதுக்கு நான் சென்னைக்கு வரணும்? இங்க பார்த்த, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நல்ல வெட்டக்கோழியா பார்த்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருத்த. அப்புறம் மட்டன் இருக்குல்ல, அதுல நல்லா சுக்கா பண்ணிருத்த. நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கு. நல்லா ஏதாவது காரசாரமா சாப்பிடணும் போல இருக்கு
என் மருமக இவ்ளோ ஆசைப்பட்டு கேட்கும்போது நான் இத கூடயா பண்ணாம இருப்பேன்? இது மருமகளா? ஆமா ஆதி, என் அண்ணன் பொண்ணு எனக்கு மருமக தானே. அத நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஆதி, நீ நிலாவை கார்ல கூட்டிட்டு வந்துரு. நானும் அண்ணனும் ஆட்டோல முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு நிலாவுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு வைக்கிறேன். அப்புறம் அவ ரூம் எல்லாம் ரெடி பண்ணணும். அம்மா, எல்லாமே கார்ல ஒண்ணா போயிடலாமா? நம்ம அங்க போய் ரெடி பண்ணிக்கலாம். வேண்டாம் ஆதி, அண்ணனை ஆட்டோக்கு கூப்பிடதான் அனுப்பி விட்டுருக்கேன். அவர் எல்லாரும் கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்றுப்பாரு. நானும் அண்ணனும் போறோம். நீ நிலாவை கூட்டிட்டு வா. சரிம்மா, பாத்து போங்க. நிலா, பாத்து வா, நான் முன்னாடி போறேன். சரிட்ட. அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பும் மட்டன் சுக்காவும் மறந்துடப்படாது. மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம். அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும் இமையே. நிலா, சொல்லு மாமா. இல்ல போலாமான்னு கேக்கதான். போலாம் மாமா. ஆனா நான் எப்படி நடப்பேன்? எனக்கு போறதுக்கு வீல் சேர் வேணுமே. கார்த்திக் டாக்டர் சொல்லிட்டேன் மாமா. அவர் தரேன்னு சொன்னாரு. இப்போ வாங்கிட்டு வந்துறியா? வீல் சேரா? அதெல்லாம் எதுக்கு நிலா? அப்புறம் நான் என்ன காக்கா மாதிரி பறந்து வரவா? நான் கூட்டிட்டு போறேன் நிலா. இந்த ஆதித்யா இருக்க, உனக்கு எதுக்கு பயம்? நீ கூட்டிட்டு போறியா? எப்படி? தோ இப்படி. ஓய், என்ன எப்போதும் லொடலொடன்னு பேசிட்டே இருப்ப, இப்ப என்ன வாய மூடிட்டு அப்படியே நீ பாத்துட்டே இருக்க? எனக்கு பேச்சு வரல மாமா. என்ன இப்படி தூக்கிட்டு போவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஓய், என்ன ரொம்ப கற்பனை பண்ணிட்டு இருக்க? உன்னால நடக்க முடியாதுன்றதுனால தூக்கிட்டு போறேன். வீட்ல போய் வீல் சேர் வாங்கிடுவேன். ஓகே? என்ன வீல் சேர் வாங்கிடுவேன்னு சொன்னோடனே மூஞ்சியெல்லாம் சோகமாயிடுச்சு? இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இங்க வீல் சேர் வாங்கிட்டா இது மாதிரி எல்லாம் நம்மள தூக்கிட்டு போக மாட்டோம்னு உள்ளுக்குள்ள ஏங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே உன் முகத்துல. ஆமா, இவங்க தூக்கிட்டு திரியறதுக்காக தான் நாங்க உள்ளுக்குள்ள ஏங்கிக்கிட்டு இருக்கோம். டேய், மூஞ்ச பார்த்தாலே தெரியுது டேய், நடிக்காத. நிலா, நான் உன்னை தூக்கிட்டு போறதுனால உனக்கு ஒன்னும் ஒரு மாதிரி இல்லையே? இல்ல மாமா, கம்ஃபர்டபிளா இருக்கு. சரி, போலாமா? ஒரு நிமிஷம். ஹலோ மக்களே, இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற ஐஸ்வர்யா டியர் அவங்களோட அம்மா ராஜா சோபனா அம்மாக்கு அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அதே போல இன்னைக்கு அனிவர்சரி செலிப்ரேட் பண்ற பிரபா டியருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் குமார் பிரதருக்கும் அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஓய், இப்ப கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணிட்டா ஏத? மாமா, உங்களுக்கு ரொம்ப தான் கொழுப்பு. நான் வீட்டுக்கு போறத பத்தி சொன்னேன். சரிங்க மேடம், போலாம். என் ஆசைதான் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அரைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, ஏழு ஜென்மம் வாழ்ந்திருப்பேன்.